தெரிஞ்சு கொள்கிறேன். நீங்கள் எங்களோட செய்கிற முறையை பாருங்க மக்களே. இந்தியாவோட இப்படி செய்கிறான்னு தெரியல எனக்கு. ஆனால் டிஜே கிட்ட வந்து ஆனால் எனக்கு ஆடுற வெக்கம், அதில் நான் ஆடலை. பாருங்க பொண்ணுக்கு கொடியன் இருந்து சாமியை கும்பிடுறாங்க. எல்லாரும் கும்பிடுத்து போனாங்க உள்ளுக்குள்ளே பட்டை கொண்டு. அனைவருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நமக்கு எங்கெல்லாம் நிற்காங்க யோசிப்பீங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களை வீட்டை நிற்கிறேன். வீட்டில் நல்லா இருக்கு. என்னென்ன ஒழுக்கு திருச்சிருக்குன்னு நான் பார்க்கணும்னா இந்த ஊரோட கோயில் நடக்குது. அதுதான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடக்கூடாது. இது கோயிலில் தான் கோயிலில் வீடியோ எடுத்து போடுறது. கோயிலை தான் என்னென்னா உங்களோட கோயிலுக்கு திருவிழாவுக்கு என்னோட கோயிலில் வந்து பட்டு எடுத்து வரப்போகிறாங்க. அதுதான் நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடக்கூடாது. யார்கிட்ட நடிக்கிறாங்க என்ன மாதிரி தெரியா பார்ப்போம். அது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறது கொடுக்குற அனுப்பிங்க சொல்லி வழிகாட்டிங்க சொல்லுறது வழிகாட்டலாம் பண்ணுறவாங்க. சரிங்கன்னா வாங்க போகலாம். போகலாம். பாருங்க மக்களே, இந்த சப்புறம் வருது. பெண்ணுக்கு சின்ன பிள்ளையில இடித்தாட்டி பட்டெல்லாம் கொண்டு வராங்க. இப்படி தான் எங்களை ஊரை கொண்டு வர. உங்களை ஊரை எப்படியோ தெரியா எப்படி என்று கொஞ்சம் கமெண்ட்டை சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சு கொள்கிறேன். நீங்கள் எங்களை ஊரை செய்கிற முறையை பாருங்கள் மக்களே. இந்தியாவோட இப்படி செய்கிறான்ட்டு தெரியல எனக்கு. ஸ்ரீலங்காவோட செய்கிறாங்க. இப்படி தான் இப்படி பாரம்பரிய முறை தான் கொடுத்து போகிறாங்க. பாருங்கள் எப்படி மக்களை ஆடுறாங்கன்னு பாருங்கள். இது வீட்டெல்லாம் நிற்கக்கூட ஆக்கள் பறந்துடும். நான் வீட்டை வந்து தான் போஷவர் கொடுக்கேன்னு எப்படி வருவது தெரியா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இஞ்சால வரும் பாருங்கள் இந்த டான்ஸ் ஆட்டம் எல்லாம் பாடல்.
பாருங்க மக்களே, நான் டிஜே கிட்ட அமர்ந்தேன். ஆனால் எனக்கு ஆடுற வெக்கம், அதில் நான் ஆடலை. பாருங்க பொண்ணுக்கு கொடியன் மாடல் ஆடுறாங்க. இப்படி ஆடுறான்னு பாருங்க, சட்டை இப்படி ஆடுறான்னு பாருங்க பொண்ணுக்கு வருது. 6 படை வீடு ஏறி சரணம் பாடி ஆடி எந்த குல தெய்வம் நீயே உள்ள முருகி வருவேன். ஆரோகரா சொல்லி வீடு ஏறி சரணம் பாடி ஆடி எந்த குல தெய்வம் நீயே உள்ள முருகி வருவேன். ஆரோகரா சொல்லி ஆட்டம் போட்டு வருவேன். என்னண்டா மக்களே, சவுண்டெல்லாம் குறைச்சி வச்சுக்கிற காரணம் என்னென்னா, இப்போ காப்பிரைட் வரும். அதில் சவுண்டெல்லாம் குறைச்சி போட்ட மக்களே. இனி இதான் அந்த திருவிழா நடக்கிற கோயில். அந்த கோயிலுக்கு வந்தாச்சு. இனி பாருங்க பொண்ணுங்க இந்த பட்டு எடுக்கிற எல்லாம் வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா, 6 பட வீடு கொண்ட எங்க ராஜா, ஆட்டத்தை போடுறோம் நீதான் எங்க மாஸ்டர். பம்பரம் போல சுத்தி ஆடு, பக்தி கொண்ட கும்மிய போடு, முருகனுக்கு ஆரோகரா, முருகனுக்கு ஆரோகரா. பாருங்க மக்களே, பட்டையெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு கோயிலுக்குள்ளே கொண்டு வராங்க. அது அந்த பூ பார்த்துக்கொள்ளுங்க. அது சின்ன பிள்ளைகளன்றதால தெரியுது இல்லை, அதை அம்மா அப்பா கொடுத்து போகிறாங்க. பாருங்க, இதுதான் மக்கள் இந்த கோயில் மோப்பு. பாருங்க, எல்லாரும் இருக்காங்க, இருந்து சாமியை கும்பிட்றாங்க. எல்லாரும் கும்பிடுத்து போனாங்க உள்ளுக்குள்ளே பட்டை கொண்டு. பாருங்க, அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோவில். கோயில் அடுத்த வீடியோவில் போடுற மக்களே. பாருங்க. சரி மக்களே, ஒரு மாதிரியா வீடியோவில் அடுத்து வந்துட்டேன் மக்களே. இது என்ன கஷ்டம்னா வேர்க்குது கூடியா. இப்போ ஊரை சுற்றானே கால் நடந்து அனுப்புனேன், வேற போய் சுற்று கால் நாங்கள் எடுக்குது, இவ்வளோ வெறுக்குது. ஒரு மாதிரியா புரிய கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தாச்சு உங்களுக்காக. உங்களுக்கு போகணுமென்றதால அடுத்தேன். சரி, அந்த ஊட்டுறது அந்த காட்ட முடியும். இந்த வீடியோவில் நடுப்புறத்துக்கு வந்து விளங்கி கோயிலுக்குள்ளே போகிற மட்டும்தான். அது துண்டும் தான் தான் ஃபுல்லாக அடுக்கல முடியல. ஒரு ஆக்கள் தான் பார்க்காங்க, ஃபுல்லாக அடுக்கல. எனக்கு ஏற்ற மாதிரி எடுத்து பாருங்க, எடிட் பண்ணி ஒழுங்கா போடுவேன். என்ன உறுப்பும் கலக்கலை வந்து இப்போ உங்களுக்காக வீடியோக்காக தெரியும். அவ்வளோதான். சரி மக்களே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வெறும் ஒரு ஆதரவு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.